காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சிவபெருமானின் பிச்சாண்டவர் வீதி உலா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அந்தோனிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோனிராஜ், இந்த நிகழ்வின் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 63 நாயன்மார்களில் ஒரு பெண் நாயன்மாரான காரைக்கால் அம்மையாரும் சிவபெருமானால் அம்மை என்று அழைக்கப்பட்டவருமான பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார். இவர் பாத்தீங்கன்னா இறைவனிடம் இருந்து தவம் இருந்து மாங்கனி பெற்றுவதாக ஐதீகம். இதில் சித்தரிக்கும் விதமாக காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மாங்கனி திருவிழா கடந்த 27ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் கோலாகலமாக தொடங்கியது. நேற்று காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதி தாயார் பரமத்த செட்டியார் திருக்கல்யாண வைபவம் மேலத்தாளத்துடன் அதிவிமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா கைலாசநாதர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சிவபெருமான் பிச்சாண்ட மூர்த்தி எனப்படும் பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளி காட்சி அளித்து வருகிறார். சிவவாத்தியங்கள் மூலம் ஆலயத்தின் பிரகாரங்களை சுற்றி வந்தவர். பின்பு காரைக்காலில் முக்கிய வீதிகளில் பிச்சாண்டவர் சாமி வீதி உலா நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. அப்போது புனிதவதி தாயார் பிச்சாண்டவர் மூர்த்தி சுவாமிக்கு மாங்கனியை வழங்கியதை நிறைவு கூறும் வகையில் வீதி உலா வரும் இறைவனுக்கு பக்தர்கள் மாங்கனிகளை வெண்பாட்டு சாற்றி ஓம் நமச்சிவாய் என்ற கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து மாடிகள் மற்றும் கட்டிடங்களின் உச்சிகளில் ஏறி நின்று மாங்கனிகளை வீசி எறிந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வீசி எறியப்பட்ட மாங்கனிகள் வானில் இருந்து மாங்கனி மழை பொழிவது போல் காணப்பட்டது. இவற்றை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். மாங்கனிகளை வீசி எறிவது அதில் பிடிப்பதும் பாத்தீங்கன்னா புத்திரபாக்கியம், திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த மாங்கனி பிடித்தால் இது முக்கிய பாக்கியம் கிடைக்கும் என்று சிவபெருமானுக்கு மாங்கனி படித்து வழிபாடு நடத்தினார். மேலும் திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழக மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா முக்கிய நிகழ்ச்சி இன்று மாலை காரைக்கால் அம்மையார் பிச்சாண்டவ மூர்த்தி என்று அழைக்கப்படும் பிச்சாண்டவ மூர்த்தியை எதிர்கொண்டு அமுதி படைகளுக்கு அழைத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.